நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் புதிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம். ஏப்ரல் முதல் நீண்ட நாட்களாக செயலற்ற நிலையில் உள்ள மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளின் யூபிஐ பரிவர்த்தனைகளை என்பிசிஐ நிறுத்த உள்ளது. மேலும் எஃப்டி, ஆர்டி போன்ற சேமிப்பு திட்டங்களில் 1,00,000 ரூபாய் வரை கிடைக்கும் வட்டி வருவாயில் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படாது. இதற்கு முன்பு வரை மூத்த குடிமக்களுக்கு 50,000 வரையிலான வருமானம் மட்டும் டிடிஎஸ் இன்றி கிடைத்த நிலையில் இது 1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மற்ற முதலீட்டாளர்களுக்கு இந்த வரம்பு 40,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஏப்ரல் முதல் பல்வேறு வங்கிகளின் சேமிப்பு கணக்கு மற்றும் எஃப்டி வட்டி வீதங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்தியன் வங்கி, ஐடிபிஐ வங்கி, பஞ்சாப் மற்றும் சிந்த் வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் புதிய வட்டி விகிதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உங்கள் பான், ஆதார் இணைக்கப்படவில்லை என்றால் ஏப்ரல் முதல் பங்குகளுக்கான டிவிடெண்ட் கிடைக்காது. மேலும் ஃபார்ம் 26AS இல் உங்கள் வரவு சேர்க்கப்படாததால் வரி திருப்பி அதாவது ரீஃபண்ட் பெறவும் தாமதமாகலாம். சிபி மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் டிமேட் கணக்கு தொடங்குவதற்கான விதிகளை மேலும் கடுமையாக மாற்றியுள்ளது. இனிமேல் அனைத்து பயனர்களும் கேஒய்சி மற்றும் பரிந்துரை விவரங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும். இதை செய்ய தவறினால் உங்கள் கணக்கு முடக்கப்பட வாய்ப்புள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம். அந்த வகையில் இதுவரைக்கும் எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரியான சேமிப்பு திட்டங்கள்ல 1,00,000 ரூபாய் வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வரம்பானது 50,000 ரூபாயாக இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வங்கிகள்ல புதிய வட்டி விகிதங்களை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பான், ஆதார் லிங்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய இந்த டிவிடெண்ட்லாம் கிடைக்காது. அதிக அளவுல டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படும்லாம் சொல்லியிருக்காங்க.